Hi everyone. So welcome back to U-Turn TRB English Coaching Center. So after a long gap, so மறுபடியும் ஒரு video recording. So as I said earlier, so UG TRB ஒரு competitive exam. So first batch வந்து almost syllabus நமக்கு முடிய போகுது. So second batch பொறுத்த வரைக்கும் we are going to start. So second batch வந்து நம்ம most probably இப்போ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு டிசம்பர் மந்த் வரும் அப்படின்ற மாதிரி டிஆர்பிலேருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஆர் கம்ப்ளீட்டட் தேர் டெட் எலிஜிபிலிட்டி ஃபார் பேப்பர் 2. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேப்பருக்கு எலிஜிபிள் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ண விரும்புகிறவங்க தாராளமாக டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் யூஜிடிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஸோ யூனிட் 9 ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யூனிட். ஸோ இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி அப்படின்ற ஒரு சிலபஸில் இல்லாத ஒரு யூனிட் இந்த கிரிட்டிசிசம். ஸோ இதை வந்து இப்போது புதுசாக நமக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் 2 விதமான டாபிக்ஸ் இருக்குது நமக்கு இந்த யூனிட் 9ல். ஸோ ஒன் இஸ் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த ரைட்டர்ஸ், கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரைட்டர்ஸ். லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. ரெண்டாவது டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ், certain techniques or theories அப்படின்னு சொல்லலாம். ஸோ theories அப்படின்னும் போது இட்ஸ் அ மெத்தட் ஆர் அ டெக்னிக் யூஸ்டு பை த கிரிட்டிக்ஸ். இந்த டெக்னிக்ஸ் இந்த மெத்தட்ஸையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்டைன் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த யூனிட்டில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரைட்டர்ஸ், ஸோ ரைட்டர்ஸோடைய ஆத்தர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு லிட்ரரி கிரிட்டிசிசம் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்ஸை பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ பிளாட்டோ பற்றி இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி நோ பிளாட்டோ ஒரு கிளாசிக்கல் ரைட்டர், பிலாங்ஸ் டு கிரீக் லிட்ரேச்சர். ஸோ born in 427 BC and died in 348 BC. ஸோ பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்னும் போது பிஃபோர் கிரைஸ்ட். அப்போ பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னும் போது நமக்கு இயர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, அதிகமாலேருந்து கம்மியாக வர மாதிரி தான் இயர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏடி வருது. ஏடி வரும்போது தான் இப்போ நம்ம மாடர்ன் லிட்ரேச்சர்ஸில் இருக்கும். ஒரு கிளாசிக்கல் க்ரீக் ஃபிலாசபர். ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் பிளாட்டனிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் அண்ட் அகாடமி. ஸோ பிளாட்டோ அப்படின்னும் போது நமக்கு அவருடைய ஐடியல் ஸ்டேட் அப்படின்றதே ஞாபகத்துக்கு வரும். நார்மலாக லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னா நம்மளுடைய காலேஜ் டேஸில் இருந்தே இந்த பேப்பர் அப்படின்னாவே நமக்கு என்னடா இது புரியாது இந்த பேப்பர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கும். பட் ஆக்சுவலி கிரிட்டிசிசம் அப்படின்றது ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். ஸோ அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்னும் போது அதை தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். இப்போ நாம் நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு மூவிக்கு போகிறோம், மூவியை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. சிமிலர்லி அது நம்மளுடைய ஒப்பீனியன். ஸோ தட் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் ஃப்ரம் அ மேன் டு மேன். இங்கே பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் அவர் சர்டைன் ஒப்பீனியன் சொல்கிறாரு. அதை தான் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய கிரிட்டிக்கல் வியூஸை சொல்கிறாங்க. எஸ்பெஷலி லிட்ரரி ஃபீல்டில் சொல்கிறனால நம்ம லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பிளாட்டனிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் அண்ட் அகாடமி. ஸோ இவர்கிட்ட படிக்கிறதுக்காக தான் அரிஸ்டாட்டில் ஏத்தென்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி வந்து படித்த ஒரு பர்டிகுலர் பர்சன். அப்போது நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில். ஏன்னா அரிஸ்டாட்டிலும் நமக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கு. அரிஸ்டாட்டிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரிஸ்டாட்டில் இவருடைய ஸ்டூடெண்ட். ஸோ பிளாட்டோ வந்து அவருடைய டீச்சர், அவருடைய குரு. த ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட். ஸோ பிளாட்டோவுடைய இந்த ஸ்கூல் said to be the first institution of higher learning. ஸோ ஹையர் லேர்னிங்க்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் வெஸ்டர்னில் அப்படின்னா அது வந்து பிளாட்டோவோடது.
ஸோ பிளாட்டோ வாஸ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரட்டஸ். ஸோ இந்த ஆர்டர் நம்ம புரிஞ்சிக்கணும். சாக்ரட்டஸ் அவருடைய ஸ்டூடெண்ட் பிளாட்டோ, பிளாட்டோவோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் த கிரேட். ஸோ இந்த 4 தான் இந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ சாக்ரட்டஸ்க்கு அப்புறம் நம்ம பிளாட்டோ வராரு. பிளாட்டோ இஸ் அ ஸ்டூடெண்ட், வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் அரிஸ்டாட்டிலுங்க, சாரி நம்ம சாக்ரட்டஸ். அரிஸ்டாட்டில் இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பிளாட்டோ. அண்ட் அரிஸ்டாட்டில் யாருக்கு டீச் பண்ணார் அப்படின்னா நம்ம அலெக்சாண்டர் கிரேட்டுக்கு டீச் பண்ணார். ஸோ பிளாட்டோவோட சீஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ஃபிலாசபிக்கல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஃபிலாசபியில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ அதுதான் அவருடைய ஒரு பெரிய ஒரு டிசையர், அவருடைய பெரிய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் அ ஃபிலாசபர். ஸோ ஒரு ஃபிலாசபர் அப்படின்னும் போது ஃபிலாசபி மேலே ஆர்வம் இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். இப்போ நம்ம லிட்ரேச்சர் அப்படின்னும் போது நமக்கு லிட்ரேச்சர் மேலே ஒரு தேர்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா. சிமிலர்லி ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ரைட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா த டயலாக்ஸ் அப்படின்ற ஒரு புக் ரிட்டன் பை பிளாட்டோ. ஸோ இந்த புக் என்ன மாதிரி, ஏன் இதுக்கு டயலாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, த புக் இஸ் டிஸ்கஸ்ட் இன் கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஆன்சர் ஃபார்மில் தான் இருக்கும். இவர் கூட சேர்ந்து இவருடைய பர்சன்ஸ், இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதை பற்றி, ஃபிலாசபியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறாரு, இன்வெஸ்டிகேஷன். அப்போ என்னென்னா டிஸ்கஸ் பண்ண ஃபிலாசபியை பற்றி நிறைய வியூஸ் கிடைக்கும். இவர் ஒரு வியூ சொல்லுவார், இவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு வியூ தோணும், அவர் ஒன்று சொல்லுவார். ஸோ இவங்க பேசுகிற இந்த ஃபிலாசபிக்கல் வியூஸ் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா. அதுக்கு யார் இருக்கிறா பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டோவோட டீச்சரான சாக்ரட்டஸ் இருக்கிறார். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சாக்ரட்டஸ், a group of friends of பிளாட்டோ ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க. அந்த டிஸ்கஷன் தான் பின்னாடி என்னவாக மாறுது, டயலாக்ஸ் அப்படின்ற ஒரு புக்காக மாறுது. ஸோ த சீஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பர்சன் பிளாட்டோ என்ன அப்படின்னா ஃபிலாசபியில் சர்டன் திங்ஸை ரிசர்ச் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் தான். ஸோ பிளாட்டோவோட சர்டன் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அயான், கிராட்லஸ், ப்ரட்டகோரஸ், ஸோ இந்த மாதிரி சர்டன் ஒர்க்ஸில் ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னும் போது சிம்போசியம், ரிபப்ளிக் இதெல்லாம் நமக்கு வருது. லிட்ரேச்சர் இஸ் அன் ஆர்ட். ஸோ பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் இஸ் அன் ஆர்ட். எது மாதிரி, லைக் பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் அண்ட் அதர்ஸ். ஸோ பெயிண்டிங் அப்படின்றதும் ஒரு ஆர்ட் தான், ஒரு கலை தான். சிற்பி செதுக்குறான், ஸ்கல்ப்சர் பண்ணுறான் அப்படின்னா அதுவும் இட்ஸ் அன் ஆர்ட், இதுவும் ஒரு கலை தான். ஸோ சிமிலர்லி அது மாதிரி லிட்ரேச்சர் அப்படின்றதும் ஒரு ஆர்ட் அப்படின்றது பிளாட்டோவோட ஒரு வியூ. He thought of art deserves the first consideration. பட் ஒரு ஆர்ட் தான் இவரை பொறுத்த வரைக்கும் எது கூட கம்பேர் பண்ணாலும் அது ஃபஸ்ட். ஆர்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ வரைகிறது ஒரு ஆர்ட், நடிக்கிறது ஒரு கலை, செதுக்கிறது ஒரு கலை, இது எல்லாமே கலை தான். பட் எல்லா ஆர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது லிட்ரேச்சர் அந்த ஒரு தாட் அப்படின்றது தான் இட்ஸ் அ ஃபஸ்ட் கன்சிடரேஷன் அப்படின்றது பிளாட்டோவோட வியூ. இன்டிமேட்லி பவுண்ட் அப் வித் த தியரி ஆஃப் ஐடியாஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும். தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றதுல ரொம்ப நெருக்கமான ஒரு பர்டிகுலர் பர்சன் நம்ம கிளாசிக்கல் ரைட்டரான பிளாட்டோ. இந்த தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றதுல என்ன சொல்ல வராருன்றது தான் நாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஒர்க், இன் ஹிஸ் ஒர்க் ரிபப்ளிக், ஐடியாஸ் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறார். ஐடியாஸ் ஆர் த அல்டிமேட் ரியாலிட்டி. அப்போ பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ் அப்படின்னா என்ன, ரியாலிட்டி. ரியாலிட்டி அப்படின்றது தான் ஐடியாஸ். அப்போ தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றதுல என்ன சொன்ன வராரு, தியரி ஆஃப் ரியாலிட்டி. அப்போ பிளாட்டோ ஃபோக்கஸஸ் மெயின்லி ஆன் ரியாலிட்டி. ரியாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அப்படின்னா பிளாட்டோ. அப்போ அவருடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி அப்படின்றதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
இமிட்டேஷன் இஸ் நத்திங் பட் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் செய்கிற சில காரியங்கள் இல்லைங்களா, அதை தான் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்ற வார்த்தையை யார்கிட்ட கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா இவருடைய ஸ்டூடெண்ட்டான அரிஸ்டாட்டில் கிட்ட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்றது அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, ரியாலிட்டி அப்படின்றத பிளாட்டோ சொல்கிறார். அப்போ இங்கேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள, அதாவது ஒரு டீச்சர் ஆஸ் வெல் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அவங்களுடைய தாட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவர் ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அவர் இமிட்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அரிஸ்டாட்டிலை பற்றி நம்ம இமிட்டேஷனை பற்றி அவருடைய டாப்பிக்லையும் பார்ப்போம். ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன், all kinds of inferior, just copies of reality. See the word imitation அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, காப்பீஸ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்றது தான் கரெக்டான ஒரு வார்த்தை அப்படின்னு பிளாட்டோ யூஸ் பண்ணுறார். ஒரு கார்பெண்டர் ஒரு சேர் செய்யணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை. ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு சேர் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி யோசித்த பிறகு அடுத்தது என்ன பண்ணுறாரு, அவர் மைண்டில் இருக்கிற அந்த தாட்டை, சேர் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டை என்ன பண்ணுறாரு, ஆப்ஜெக்டாக கொண்டு வரார். ஒரு 4 கால் இருக்கணும், இப்போ உட்காரத்துக்கு இடம் இருக்கணும், சாயறதுக்கு ஒரு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அவருடைய தாட்டில் தோன்ற அந்த விஷயத்தை ஒரு ஆப்ஜெக்டாக, கண் பார்வைக்கு படுற ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு சேரை என்ன பண்ணுறாரு, உருவாக்குறார். ஸோ பிளாட்டோ என்ன சொல்கிறாரு, த கார்பெண்டர் அவர் மைண்டில் திங்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா, சேர் இப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் அவர் மைண்டுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, தட் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி எப்போ கண் பார்வைக்கு ஆப்ஜெக்டாக வெளியே வந்துருச்சோ அதுவே காப்பி, அதுவே இமிட்டேஷன் அப்படின்றது பிளாட்டோவோட தாட். இந்த பாயிண்ட் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது தாட்டு அப்படின்றது தான் ரியாலிட்டி. எப்போ அந்த தாட் வந்து ஆப்ஜெக்டாக வெளியே வருது, மாறிடுதோ, அந்த ரியாலிட்டி எப்போ மாறுதோ அதுவே காப்பி தான். அப்போ அந்த ஆப்ஜெக்டை உருவான பிறகு அந்த ஆப்ஜெக்டை பார்த்து ரைட்டர்ஸ், போயட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்போ ஒரு கார்பெண்டர் மைண்டில் இருக்கிற ரியாலிட்டி ஒரு ஆப்ஜெக்டாக காப்பி ஆயிடுச்சோ அதுவே ஃபஸ்ட்டு காப்பி. அதை பார்த்து பொயட் என்ன பண்ணுறான், அவன் போயமில் யூஸ் பண்ணுறான் இல்லைங்களா, அது ரெண்டாவது காப்பி. அப்போ ஒரு ரியாலிட்டி அப்படின்றது தாட், தாட் தான் ரியாலிட்டி. தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் தியரி ஆஃப் ஐடியாஸ். அந்த தாட்டு மாற ஆரம்பிக்கும் போது இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. இது என்ன ஆகுது, 2 தடவையாக என்ன ஆரம்பிக்குது. ஸோ ட்வைஸ் ரிமூவ்ட் ரியாலிட்டி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பிளாட்டோது இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் நம்ம சொல்கிறோம். இட் வாஸ் ரிமூவ்டு ட்வைஸ், 2 தடவை இட் வாஸ் ரிமூவ்ட். ஒன்று அந்த தாட் என்னவா மாறுது, அவரே ஒரு ஆப்ஜெக்டாக உருவாக்குறது ஒரு காப்பி தான். அந்த காப்பியை பார்த்து இன்னொரு ஒரு போயம், அந்த போயட் வந்து ஒரு போயமில் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அது அனதர் காப்பி. அப்போ ட்வைஸ் இட் வாஸ் காப்பீட். ஸோ ஒரு ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்றது இட் இஸ் அ காப்பீஸ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்றது பிளாட்டோவோட ஒரு தாட். ஸோ பிளாட்டோவோட வியூ, ஸோ ட்வைஸ் இட் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டியிலேருந்து 2 தடவை காப்பியிங், இமிட்டேஷன் அப்படின்றது நடக்குது. மிமிசிஸ், ஸோ இட் இஸ் அ Greek word which means making of something. ஸோ க்ரீக்கில் மிமிசிஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் சம்திங். பட் அக்கார்டிங் டு பிளாட்டோ இதுக்கு ஒரு டெஃபினிஷன் தரார். என்ன மிமிசிஸ்னால் என்ன, மேக்கிங் அ காப்பி ஆஃப் சம் ஒரிஜினல். ஒரு ஒரிஜினலை அப்படியே காப்பி பண்ணுறதுக்கு பேர் தான் மிமிசிஸ். ஸோ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருப்போம். என்னென்னா மிமிசிஸ் அப்படின்னா இது வந்து அரிஸ்டாட்டிலோட ஒரு வார்த்தை, அரிஸ்டாட்டிலோட ஒரு டேர்ம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். மிமிசிஸ் அப்படின்றது அரிஸ்டாட்டில் யூஸ் பண்ணுறார், யூஸ் பண்ணலைன்னு சொல்லலை. பட் மிமிசிஸ் அப்படின்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் இட் வாஸ் யூஸ்டு பை பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் ஜஸ்ட் இமிட்டேட்டட் பிளாட்டோவை இமிட்டேட் பண்ணி தான் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு. இமிட்டேஷனுக்காக மிமிசிஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாரு. அப்போ பிளாட்டோ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு யூஸ் த வேர்ட் மிமிசிஸ். ஸோ மிமிசிஸ் இஸ் ஜஸ்ட் எ காப்பியிங், ஒரு ஒரிஜினலில் இருந்து காப்பி பண்ணுறது. அப்போ காப்பி அப்படின்னாவே என்ன அங்கே அடிப்படுது, ரியாலிட்டி அப்படின்றது அடிப்பட்டு போகுது.
ஸோ ரியாலிட்டி அப்படின்றது மறைஞ்சிடுது, காப்பிங் ஆஸ்பெக்ட்ஸ் தான் அங்கே வந்து சேருது அப்படின்றது பிளாட்டோ என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறார். ஸோ ஹி டிவைட்ஸ் ஆர்ட் இன்டு 2 kinds. ஸோ 2 கைண்டாக ஆர்ட்டை பிரிக்கிறாரு பிளாட்டோ. ஒன்று வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, இன்னொன்று வந்து யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்றதுல எதை கொண்டு வராரு பாருங்கள், லிட்ரேச்சரை கொண்டு வராரு. லிட்ரேச்சர்னால் என்ன, போயட்ரியை கொண்டு வராரு, பெயிண்டிங்கை கொண்டு வராரு, ஸ்கல்ப்சரை கொண்டு வராரு, மியூசிக்கை கொண்டு வராரு. யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸ் அப்படின்ற பேரில் என்ன கொண்டு வராரு, மெடிசனை கொண்டு வராரு, அக்ரிகல்ச்சரை கொண்டு வராரு. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்றது இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்கல்ப்சரை பார்க்குறோம், ரைட், நல்லா இருக்கே, அழகாக இருக்கே, என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு மியூசிக் கேட்குறோம், ஃபைன், நல்லா இருக்கே. பெயிண்டிங் அதே மாதிரி தான், ரசிக்கிறோம், அவ்வளோதான். அந்த ஆஸ்பெக்டில் தான் லிட்ரேச்சர், பொயட்ரியை உள்ளே கொண்டு வரார். பொயட்ரி அப்படின்றது ஒரு ப்ளஷரபிள் பார்ட்டாக தான் இருக்குது. ஸோ ப்ளஷரபிள் பார்ட்டாக ஏன் இருக்குது? பிகாஸ் பொயட்ஸ் என்ன பண்ணுறான், இமிட்டேட் பண்ணுறான், காப்பி பண்ணுறான். அங்கே ஒரிஜினல் ரியாலிட்டி அப்படின்றது பொயட்ரியில் இல்லை. அதனால் பொயட்ரி லிட்ரேச்சர் அப்படின்றது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்ட் அப்படின்றதில் கொண்டு வராமல் ஒரு ஃபைன் ஆர்ட், ஒரு ப்ளஷர், அவ்வளோதான். ஒரு போயமை படிக்கிறியா, நல்லா இருக்கா, ஃபைன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பட் பொயட்ரி இஸ் நாட் இன் வாட் யூ கால் இட் அஸ் ஒரு யூஸ்ஃபுல் ஆர்ட் அப்படின்ற ஆர்ட்டில் பிளாட்டோ பொறுத்த வரைக்கும் பிரிக்கலை. அது பிரிக்காததுக்கு காரணம் பொயட்ரியில் ரியாலிட்டி இல்லை, காப்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். யூஸ்ஃபுல் ஆர்ட்ஸில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், மெடிசன் சொல்கிறாரு, அக்ரிகல்ச்சர் சொல்கிறார். எஸ், மெடிசன் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு அஸ். அக்ரிகல்ச்சர் எஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு அஸ். அதில் நமக்கு ஆர்ட்டை கொடுக்கல, அதுக்கு லிட்ரேச்சரோ பொயட்ரியோ இந்த யூஸ்ஃபுல்லில் கொடுக்கல. ஏன் அப்படின்னா மெடிசனால் உனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது, அக்ரிகல்ச்சர்னால உனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது, பொயட்ரினால உனக்கு என்ன கிடைக்கிது, ஏதாவது லேர்னிங் கிடைக்குதா? பொயட்ரியில் ஏதோ மொரல் கற்றுக்கிறியா? ஒன்றுமே இல்லையே, காப்பி தான் கற்றுக்கிற. அப்போ காப்பினும் போது இது வந்து இட் இஸ் நாட் இன் யூஸ்ஃபுல் ஆர்ட், இட் இஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம பிளாட்டோ. ஸோ அக்கார்டிங் டு பிளாட்டோ பொயட்ரியில் பொயட்ஸ் இமிட்டேட் தான் பண்ணுறாங்க, காப்பி தான் பண்ணுறாங்கன்றது அவருடைய ஒரு வியூ, ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வியூ. ஆனால் இவருடைய தாட் என்ன, தியரி ஆஃப் ஐடியாஸ், தியரி ஆஃப் ரியாலிட்டி. பொயட்ரியில் பொயட்ஸு ரியாலிட்டியை தான் யூஸ் பண்ணணும், காப்பி பண்ணக்கூடாது. அப்படி காப்பி பண்ணுறனால அது வந்து யூஸ்ஃபுல்லாக போய் சேர்றதில்ல ஜனங்களுக்கு, ஒரு யூஸ்ஃபுல் ஆர்ட்டாக போய் சேர்றதில்ல ஜனங்களுக்கு, ரீடர்ஸ்க்கு. அது என்னவாக தான் இருக்குது, வெறும் ப்ளஷரபிள் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஒரு பெயிண்டிங் மாதிரி, ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி, ஒரு மியூசிக் மாதிரி பார்க்குறோம், ரசிக்கிறோம், கேட்குறோம், ரசிக்கிறோம், அந்த மாதிரி படிக்கிறோம், ரசிக்கிறோம், அவ்வளோதான். இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, வாட் லேர்னிங்? இந்த லேர்னிங் அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்றது பிளாட்டோவோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பாயிண்ட் இன் பொயட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பொயட்ஸை அட்டாக் பண்ணுறாரு நம்ம பிளாட்டோ. ஏன்னா அவங்க கொடுக்குற பொயட்ரி அப்படின்றது மியர் காப்பியாக தான் இருக்குது, மியர் இமிட்டேஷனாக தான் இருக்குது, ரியாலிட்டி அப்படின்றது இல்லை அப்படின்றதுனால சர்டன் திங்ஸை வந்து இந்த பர்டிகுலர் கான்ட்ரிபியூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறார். ஸோ ஹிஸ் அட்டாக் ஆன் பொயட்ரி. ஸோ பொயட்ரி மேலே என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ், என்ன மாதிரியான ஒரு பார்ட்டில் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பொயட்டிக் இன்ஸ்பிரேஷன். பொயட் வந்து போயம் எழுதுகிறாங்க, ஏன் அப்படின்னா பிகாஸ் தோஸ் பீப்புள் ஆர் இன்ஸ்பயர்ட். எல்லாரும் பொயட் ஆக முடியாது, எல்லாரும் பொயட் மாதிரி திங்க் பண்ண முடியாது. பிகாஸ் பொயட் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு அந்த போயமை எழுதுறதுக்கு. அப்போ ஒரு பொயட் அந்த ஒரு போயமை எழுதுறதுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்க அப்படின்னும் போது நீ என்ன பண்ணணும், ரியாலிட்டியாக எழுதணும். யூ ஷுட் நாட் காப்பி, பிகாஸ் யூ ஆர் இன்ஸ்பயர்ட், யூ ஆர் அ பொயட், யூ ஆர் நாட் அ காமன் மேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பேர்டு வந்து அங்கே வந்து கத்துது அப்படின்னா ஒரு காமன் மேன், ஒரு காமன் பீப்புள் என்ன சொல்லுவோம், அங்கே பாரு அந்த பேர்டு வந்து கத்துது அப்படின்வோம். ஆனால் ஒரு பொயட் என்ன சொல்லுவான், அந்த பேர்ட் சிங்ஸ்ன்னு சொல்லுவான். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் சோர்ஸாக எடுப்பான். அப்போ பொயட் இஸ் இன்ஸ்பயர்ட் டுவர்ட்ஸ் ரைட்டிங் எ போயம். அப்போ நீ இன்ஸ்பயர் ஆகிருக்கிற நீ என்ன பண்ணணும், ரியாலிட்டியை ஒரு போயமில் கொடுக்கணும். நீ ஏன் காப்பி பண்ணுற?
poets எல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருக்கல்ல, ஏன் நீ காப்பி பண்ணுற? He divides this particular world into two. One is physical realm and another one is spiritual realm அப்படின்னு பிரிக்கிறார். Physical realmல என்ன சொல்றாரு? We can see in front of us. நம்மளால நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியும், சில விஷயங்களை பார்க்க முடியும். அது வந்து ஸ்பிரிச்சுவல், ஐ மீன் ஃபிசிக்கல் realm. மேபி வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ், இந்த வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கண் பார்வைக்குள்ளே இருக்குல்லையா, இதெல்லாம் வேர்ல்டு. ஸ்பிரிச்சுவல் realm அப்படின்னா என்ன? which cannot seen. நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கார்பெண்டர் எக்ஸாம்பிள். த கார்பெண்டர் திங்ஸ் சம்திங் எல்ஸ். ஒரு சேர் பண்ணணும்னு யோசிக்கிறான், ஒரு தாட். அந்த தாட்டு தான் யாராலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். த cannot seen. அதுதான் ரியாலிட்டி. எப்போ அது ஒரு ஆப்ஜெக்டாக எல்லாரும் பார்க்குற மாதிரி முன்னாடி வந்துடுதோ, கண்ணு முன்னாடி வந்துடுதோ, அதுவே ஒரு காப்பி. இட் எக்ஸிட்ஸ் பியாண்ட் த மெட்டீரியல் லெவல். ஸோ எப்போ அது மெட்டீரியலாக மாறி ஒரு ஆப்ஜெக்டாக மாறி வெளியே வருதோ, அது வந்து ஃபிசிக்கல் realm. அது வர வரைக்கும் அது என்னது? அது வந்து சம்திங் பியாண்ட் தட். ஒரு மெட்டீரியல் வேர்ல்டுக்கும் பியாண்டாக ஒன்று இருக்குது, தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் realm அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஸ்பிரிச்சுவல் realm அப்படின்றதுல லிட்ரேச்சர் வரணும், பொயட்ரி உள்ளே வரணும். அப்போ பொயட்ரி அப்படின்னாவே தட் cannot be seen. நீ சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னா, போயமில் பொயட்டு ஒரு தாட்டை உள்ளே சொல்கிறான் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதை வந்து நாம் எங்கேயும் எந்த போயம்லையும் பார்த்துருக்கவே கூடாது. இட் ஷுட் பி நியூ ஒன். அப்படி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், படித்த மாதிரி ஒரு தாட் உள்ளே வருது அப்படின்னா தட் இஸ் இமிட்டேஷன், தட் இஸ் காப்பி. அப்போது பிளாட்டோ என்ன சொல்கிறாரு? நீ இன்ஸ்பயர் ஆகிருக்க, ஒரு பொயட்டாக நீ இன்ஸ்பயர் ஆகிருக்க. நீ இன்ஸ்பயர் ஆனனால தான் ஒரு போயம் எழுதுகிற. அப்போ எழுதும் போது உன் போயம் எப்படி இருக்கணும்? ஸ்பிரிச்சுவல் realmல இருக்கணும். இட் ஷுட் நாட் பி எ ஃபிசிக்கல் realm. ஃபிசிக்கல் realm அப்படின்னா எல்லாராலையும் பார்க்க முடிகிற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே யாரோ எழுதிட்டாங்களா, மறுபடியும் நாட் லைக் தட். இட் ஷுட் பி பியாண்ட் த மெட்டீரியலிசம். இட் ஷுட் பி பியாண்ட், cannot seen. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே முடியாத ஒரு தாட்டை நீ ஒரு போயமில் கொடுக்கணும். அப்போ பொயட்ரி அப்படின்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் realmமாக இருக்கணும் அப்படின்றது பிளாட்டோவோட ஒரு அதிகப்படியான ஒரு இன்சிஸ்டிங் தாட். இதை பேஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறாரு. ஏன் போயட்ஸ் இந்த மாதிரி போயம்ஸை எழுதுறது இல்லை, ஏற்கனவே வந்த விஷயம், படித்த விஷயத்தை தான் நாம் பார்க்குறோம் போயமில். ஸோ அப்போது மியர்லி ஆல் ஆர் இமிட்டேஷன், ஆல் ஆர் காப்பி, நோ ரியாலிட்டி அப்படின்றது இவருடைய ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாக் ஆன் போயட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பொயட்ரி அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் அட்டாக் இஸ் த இமோஷனல் அப்பீல் ஆஃப் பொயட்ரி. ஸோ ஆர்ட் என்கரேஜஸ் emotions and patience that rule over intellect. So very clear in this point. Poets imitate பண்ணுறாங்க போயமில், காப்பி பண்ணுறாங்க அப்படின்ற பாட்டை அடுத்து என்ன சொல்கிறாரு? வெறும் இமோஷன்ஸ், ப்ளஷர்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, படித்தோமா என்ஜாய் பண்ணோமா அவ்வளோதான். லேர்னிங் அப்படின்றது இல்லை. இந்த போயம் மூலிமா என்ன ஒரு ரீடர்ஸ்க்கு கற்றுக்குறாங்க, என்ன ஒரு ரீடர்ஸ்க்கு போய் சேருது அப்படின்றது இந்த போயட்ஸ் எழுதலை போயம்ஸில். அப்போ இமோஷன்ஸ் அப்படின்றது எதை ரூல் அவுட் பண்ணுது? இன்டலெக்ட், நாலேஜ் அப்படின்றத ரூல் அவுட் பண்ணி வெளியே தள்ளிடுது. அப்போ ஒரு போயம் மூலிமா நீங்கள் என்ன தரீங்க ரீடர்ஸ்க்கு? இமோஷன், ப்ளஷர் தரீங்களே தவிர இன்டலெக்ட் தரல, லேர்னிங் தரல அப்படின்றது பிளாட்டோவோட அடுத்த அட்டாக். He believed that intellect and irrational thought are superior to emotions. ஸோ பிளாட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு போயம் மூலிமா நீங்கள் இமோஷன்ஸோ ப்ளஷர்ஸோ கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ரேஷ்னல் தாட்டை கொடுங்க, ஒரு இன்டலெக்டை கொடுங்க, ஒரு நாலேஜ் கொடுங்க, ஒரு லேர்னிங்கை கொடுங்க, ஒரு மோரலை கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா தான் இட் வில் பி குட். ஒரு இன்டலெக்ட் போய் சேரணும். இந்த போயமை படித்தான்னா ஒரு ரீடர் அந்த போயம் மூலிமா என்ன அவன் கற்றுக்கிறான் அதுதான் வேணும். அதுக்கு பதிலாக இமோஷன்ஸ் அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறீங்க. த போயட்ஸ் art resulted in emotional arousal and swayed people from finding the ultimate truth. ஸோ இதனால்
அந்த போயமை படித்த ஒரு ரீடர்ஸால் ஒரு ட்ரூத்தை வந்து அப்சர்வ் பண்ண முடியலை, ஒரு ட்ரூத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. என்ன எதுக்காக இந்த போயம் தெரியல. பட் என்ன இருக்குது, அதில் இமோஷன்ஸ் தான் இருக்குது, ப்ளஷர்ஸ் தான் இருக்குது. அதனால தான் இது வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் சொல்கிறாரு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா இதுலேருந்து எந்த லேர்னிங்கும் இல்லை. ஸோ இமோஷ்னல் அப்பீல் தான் இருக்குது பொயட்ரியில். அந்த இமோஷ்னல் அப்பீல் எதை ஓவர் ரூல் பண்ணுது? இன்டலெக்டை ஓவர் ரூல் பண்ணுது, நாலேஜை ஓவர் ரூல் பண்ணுது. அப்போ நாலேஜ் இல்லை, லேர்னிங் இல்லை, இமோஷன்ஸ் மட்டும் இருக்கிற போயம் அப்படின்னா அடுத்த அட்டாக் இவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு பொயட்ரி மேலே. ஸோ த ஃபஸ்ட் அட்டாக் இஸ் பொயட்ஸ் ஆர் இன்ஸ்பயர்டாக இருந்தாலும் அந்த ரியாலிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்குள்ளே அவங்க இல்லை, கொடுக்கலை, காப்பி தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது போயமில். த செகண்ட் அட்டாக் லேர்னிங், இன்டலெக்ட் அப்படின்றது எந்த ரீடர்ஸ்க்கும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இமோஷ்னல் அப்பீலாக தான் இருக்குது. இந்த இமோஷ்னல் அப்பீல் எந்த ஒரு ரீடர்ஸ்க்கும் ஒரு சர்ச் ஃபார் ட்ரூத் அப்படின்றத கொடுக்கவே கொடுக்காது அப்படின்றது இவருடைய அடுத்த ஒரு தாட். And the third attack on poetry by Plato is non-moral character. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணுறான் அப்படின்னு ஒரு அட்டாக் சொன்னார். செகண்ட் இமோஷன்ஸ் தான் தராங்க, ப்ளஷர்ஸ் தான் தராங்க, நோ லேர்னிங் அப்படின்றது செகண்ட் அட்டாக்காக சொன்னார். த தேர்ட் அட்டாக் இஸ் வேர் இஸ் மொராலிட்டி, லேக் இன் மொராலிட்டி, மாரலே இல்லை. ஸோ ஹி சேஸ் தட் ஒரு வேர்ச்சுவான பீப்புள், ஒரு குட் பீப்புள், குட் நேச்சர்ட் பீப்புள் அப்படின்றவன் க்ரீஃபை மட்டுமே சந்திக்கிற மாதிரி லிட்ரேச்சரில் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் வேறு கொடுக்குறாரு. ஸோ ஹேசியாய்டு, ஓட்ஸ் ஆன் பிண்டாரு, ட்ராஜடிஸ் ஆஃப் ஈஸ்கலஸ், சொஃபக்கலஸ். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிளாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு they give us to understand many evil livers are happy and many righteous person unhappy. ஒரு நல்ல குண அதிசயங்கள் உள்ளவன்லாம் கஷ்டப்படுறான் அப்படி காட்டுறாங்க லிட்ரேச்சரில். கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான், ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதில் எங்கே மாரல் இருக்குது, எங்கே மொராலிட்டி இருக்குது? And also he says that God as revengeful, they show God as a revengeful. நிறைய ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா காடை வந்து ஒரு பழிவாங்கிற ஒரு கேரக்டராக காட்டுறாங்க, க்ரூயலாக காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ ஹீரோஸை வந்து வாட் யூ கால்டு ஒரு ஆங்கரு, ப்ரைடு. ஸோ ஹீரோ அப்படின்றவன் ஒரு குட் நேச்சர்ட் மேனாக தான் இருக்கணும். இன் லிட்ரேச்சர் த ரைட்டர் ஷோஸ் தட் த குட் அப்படின்றவன் க்ரீஃபை சந்திக்கிற மாதிரியும் ஒரு அன்ஹாப்பி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் ஈவில் டூயர்ஸ் எல்லாமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்றது பிளாட்டோவோட தேர்ட் அட்டாக் ஆன் போயட்ரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் he says very clearly about imitation. இந்த செகண்ட் அட்டாக் he says about emotions தான் இருக்குது, லேர்னிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தேர்ட் குட் சஃபராகிறான், ஈவில் வந்து ஹாப்பியாக இருக்கிறான், இதை மாற்றணும், இதில் மொராலிட்டியே இல்லை அப்படின்றாரு இந்த தேர்ட் அட்டாக்ல. So these are the three attacks mainly focused by Plato on poets, on poetry. ஸோ இதனாலேயே poets அப்படின்ற அதை பொறுத்த வரைக்கும் பிளாட்டோ சொல்கிறாரு they are the liars அப்படின்னு சொல்கிறார். இவருடைய ஐடியல் ஸ்டேட்டில் poet or poem அப்படின்றத என்ன பண்ணுறாரு, நெக்லெக்ட் பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாரு for the causes of these things. ஸோ பிளாட்டோவோட அட்டாக், 3 attacks on poetry. poets அப்படின்ற ஒரு ஐடியல் ஸ்டேட்டில் கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல 3 அட்டாக்காக பிளாட்டோவுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் போயட்ரியை நம்ம பார்க்குறோம். இந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ we will continue with பிளாட்டோவோட அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்றத நாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட்டில் நம்ம ஜஸ்ட் an அட்டாக் ஆன் போயட்ரி, பிளாட்டோவோட அட்டாக் ஆன் போயட்ரி மட்டும் என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். So this is regarding our classes. So UG TRB ஓட competitive examக்கு, so those who have cleared the TET paper 2, so literature UG TRB English, so அவங்களுக்கான போட்டித் தேர்வுக்கு செகண்ட் பேட்ச்
செகண்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம அக்டோபர் 10th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அட் த சேம் டைம் பிஜிடிஆர்பி, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரிசல்ட்ஸ் ஹாஸ் கம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய 1 year பேட்ச் இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் 15/10 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மோடில் தான் போகிறோம் இப்போது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்லைன்லேயே லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அதோடைய ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ போத் லைவாகவும் நீங்கள் கிளாஸ் லிசன் பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங்ஸும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் த கம்ப்ளீட் 10 units வித் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆஃப்டர் 10 units முடிஞ்ச பிறகு அந்த 10 unitsக்கான அப்ஜெக்டிவ்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் ஸ்லிப் டெஸ்ட்ஸ் இருக்கும், தென் யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 unit 3 unit சேர்ந்து உங்களுக்கு இருக்கும். இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஸோ ஃபீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கு தனியாகவும் பிஜிடிஆர்பிக்கு தனி ஃபீஸாகவும் இருக்கும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ் ஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம். ஸோ யூஜிடிஆர்பியோடைய செகண்ட் பேட்ச் 10th October ஸ்டார்ட் பண்ணுறோம். பிஜிடிஆர்பியோடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் 1 year பேட்ச் ஸோ 15th October நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் அண்ட் as well as share to your friends. Thank you so much.